எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம குகன் டாக்ஸ். பல மாசம் கழிச்சு இப்போதான் வீடியோவே போட்டிருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் பிஸியில இருந்தனால வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம சேனலுக்கு நிறைய ஆதரவு வந்திருக்கு. 8Kக்கு மேல நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதுக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பர்த்டே தான். ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன். ஹாப்பி பர்த்டே. தன்னைத்தானே ட்ரெயின் பண்ணி தன்னைத்தானே உருவாக்கிட்டு ஒரு கேரக்டர். அவர் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டர் மாதிரி அவரு. கதை என்ன முடியலடா, நீ சரியில்லை, நீ வேஸ்ட்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க. எதையுமே தயவு செஞ்சு காதுல வாங்கவே வாங்காதீங்க. எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம சினிமாவுக்குள்ள வந்திருக்காப்புல அப்படின்னு ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். ஆமா, இப்போ நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. நம்ம ஏதோ பண்றோம், அதை பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அது ஒரு சாதாரண ஒரு பையன் எவ்வளோ பெரிய ஒரு கனவை ஒரு அச்சீவரா இருந்தாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிவகார்த்திகேயன். கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு விஜய் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, அப்புறம் அப்படியே போக கொஞ்சம் கொஞ்சமா இதாகி சினிமா சைடு கேரக்டரா நடிச்சு, காமெடியா நடிச்சு, இன்னைக்கு ஒரு டாப் 5 ஹீரோஸ்ல டாப் 3 ஹீரோஸா சிவகார்த்திகேயன் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் உண்மை. ரஜினி, விஜய்க்கு அப்புறம் அடுத்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்காரு. உதாரணத்துக்கு அமரன் இந்த படம்லாம் சொல்லலாம். இவரோட திரைப்பயணம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தான் நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு மெரினா, அதாவது படத்தில் முதல் விஜய் டிவியில் ஒரு ஜோடி நம்பருக்கு போயிருக்காப்புல. அப்புறம் கலக்கோதியார் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் ஆங்கரா அவரோட அந்த காமெடி சென்ஸ்லாம் பார்த்து ஆக்டரா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இது பண்ணும்போது தான் தனுஷ் சார் 3 படத்தில் நடிக்க கூப்பிட்டுருக்காரு. மெரினா படத்துக்கு அப்புறம். அதில் 3 படத்தில் என்ன கேட்டால் 3 படம் சாங்ஸ் ஓகே, பட் சிவகார்த்திகேயன் வர சீன் எல்லாம் உண்மையுமே செம காமெடியாக இருக்கும். ஐய என்ன மச்சான் டியூஷன்லாம் போறா? நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம தங்கச்சி பின்னாடி போயிருக்கணும். இல்லடா, வீட்டை கண்டுபிடிச்சிருக்கலாமே. அதான். அதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் தான் எதிர்நீச்சல். இந்த படத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஜெயிச்சா மட்டும்தான் அந்த மேடை கிடைக்கும்னு தெரியும். நான் இப்போ இது சொல்றதுனால இல்லை மாறப்போகுதுன்னு இல்லை. சிம்பிளான படம் எதிர்நீச்சல். யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் அந்த டைம்ல இந்த படத்தோட பாட்டுகளும் சரி, இந்த படமும் சரி, பெரிய ஓப்பனிங் இல்லை. ஆனா இந்த படம் பயங்கர வசூலடிச்சு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் திரும்ப மான் கராத்தேன்னு ஒரு படம் பண்றாரு. மான் கராத்தே படத்துல சிவகார்த்திகேயன் அந்த படத்துல நடிக்கும்போது ஹீரோயின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. பெரிய பெரிய ஹீரோயின்ஸை கேட்டிருக்காங்க. பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் சிவகார்த்திகேயன் அப்போ அந்த டைம்ல வளர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால சிவகார்த்திகேயன் கூட எல்லாம் நடிக்கணுமா அப்படின்லாம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. டாக் வந்திருக்கு. ஹன்சிகா அவங்களே எனக்கு அமௌண்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா வேணா சிவகார்த்திகேயன் கூட நடிக்கிறேன். ஏன்னா அவங்க அவங்க டாப் ஹீரோயின். ஏன்னா அவங்க ஒரு கிலோ ஒரு கண்ணாடியில் நல்லா ரீச் ஆகி ஸ்டாலின் கூட பண்ணனால அந்த நேரத்தில் சரி அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் மான் கராத்தே பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு அந்த 2 பேர் தான். வேற யாரும் நடிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காது. எந்த காம்படிஷனா இருந்தாலும் அசால்ட்டா பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். அந்த படத்துலயே சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு காமெடி சென்ஸை வெளிப்படுத்தி அந்த கிளைமேக்ஸ், அந்த பாக்ஸிங் சீன் அந்த ஒரு சீனுக்காகவே தியேட்டர்ல போய் அது சூப்பர் சீன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த காமெடி சென்ஸ் உண்மையாலுமே நல்லா இருக்கும். அந்த படத்துல எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சாங்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. ஓவரால் அந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு 100 நாள் ஓடிச்சு. அப்பெல்லாம் நான் அந்த பேப்பர் பார்த்துட்டு இருப்போம். அந்த நியூஸ் பேப்பர்ல 50வது நாள் 75வது நாள் 100 நம்மால போறாரு. இந்த படத்துக்கு போயிட்டோம்னா என்ன பண்றது? அதை பார்த்துட்டு ஒரு வாரம் எந்த படமும் தாங்க மாட்டேங்குது. 2 ஃபைட் வச்சு ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பார்த்த படம் தான் காக்கி சட்டை. அதிகாரம் முழுசா நம்ம கையில் இல்லாதப்போ சில நல்ல விஷயங்களை கூட கெட்ட வழியில தான் செய்ய வேண்டியிருக்கும். இந்த படம் அப்போ அந்த போலீஸ் கேரக்டர் யார் பண்ணாலும் இந்த சூர்யா பண்றது, கார்த்தி சார் பண்றது மட்டும்தான் அப்போ ஃபேமஸாக இருந்துச்சு. விஜய் சார் பண்ணா கூட அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அஜித் சார், சூர்யா, கார்த்தி இவங்கெல்லாம் பண்ணாதான் அந்த போலீஸ் கேரக்டர் நல்லா இருக்குமே தவிர இந்த போலீஸ் ட்ரெஸ் அடுத்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது தான் சிவகார்த்திகேயன் வந்தார். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு ஆளை நம்பி நீ போலீஸ் கேரக்டர், நீ தான் லீடு, சரியா? சும்மா நடிச்சாலே எவனும் பார்க்க மாட்டான். யாராவது கோமாளின்ட்டு போயிடுவாங்க. விஜயோட ஃபர்ஸ்ட் படம் யாரு பார்த்தா நல்லா இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப எடுக்கிற படம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ரசிகர் பட்டாளம் வந்துருச்சு. இப்போ விஜய் ஃபேஸ்க்காகவே போய் படம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஆனிச்சு. ஆனா அந்த நேரத்துல சிவகார்த்திகேயன் பெருசா அறிமுகம் கிடையாது. 2 படம் தான் பண்ணாப்ல. இவன் போய் போலீஸா நடிச்சு யாரையா பாப்பா அப்படின்னு யாருமே நினைக்கல. அவர் போலீஸா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்பி போலாம் அந்த படத்துக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயன்
பெருசா தெரியலனாலும் ஃபேமிலி சைட்ல சிவகார்த்திகேயன் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கலக்போதி யாரு, சூப்பர் சிங்கர், அது இதுல எல்லாம் சிவகார்த்திகேயன் வச்சு வீட்டுல பார்த்தனால சிவகார்த்திகேயன் ஒரு பேரே வச்சுட்டாங்க, நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு பேரே வச்சுட்டாங்க. ஆமா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அதுதான் வந்து முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு சிவகார்த்திகேயனோட கெரியர்லயே உள்ள பெஸ்ட் படம்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். வருத்தப்படாத வாலிபர் அந்த படம் அந்த சிவகார்த்திகேயன் நினைச்சாலும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியாது. அது நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும்போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. கண்ணு கலங்குது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஒரு சலிக்காத படம். நான் ஃபர்ஸ்ட் அந்த படத்துல கேட்ட பாட்டு வந்து ஊதா கலர் ரிப்பன். அந்த பாட்டை நான் ஒரு மாசமா ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டுட்டு இருந்தா அவ்வளவு அருமையா இருந்துச்சு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இந்த லைன் அப்ல வரும்போது ரஜினி முருகன் அதே காம்போல திரும்ப ரஜினி முருகன் அந்த படம் நிறைய கேஸுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த படம் வந்து விஷால் சார் கூட விசால் சார் அந்த கதகளி அப்புறம் வந்து தாரத்தப்பட்டை இந்த படம் கூட ரிலீஸ் ஆன படம் தான் அந்த ரஜினி முருகன். ஆமா, நான் சரி இந்த படங்கள்லாம் வந்து அந்த படங்கள் தான் ஓடும், இந்த படம் ஓடாதுன்னு நினைச்சேன். நான் எஸ்கே கூட எந்த ஹீரோயின் நடிச்சாலுமே பின்னாடி ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்கிற மாதிரி தான். ஆமா ஆமா ஸ்ரீதேவியா நடிச்சாங்க. ஆமா, அவங்களோட மார்க்கெட் வேற லெவல்ல போனுச்சு. கீர்த்தி சுரேஷ் வந்தாங்க, அவங்களோட மார்க்கெட் வேற. அதாவது அவங்களோட வர புதுமுகங்களை சொல்றேன். நெக்ஸ்ட் ரெமோ ஹீரோ ஆகணும். என் தலைவா மாதிரி இதே சத்யம் தியேட்டர்ல நம்ம பேனர் வரணும். சிவகார்த்திகேயன் லேடிஸ் கெட்டப்ல எல்லாருமே மயங்கி விழுந்த தருணம் தான். பசங்களே வாய பிறந்து பார்த்த படம் தான் ரெமோ. அந்த படத்தோட பாடல்களும் சரி, அந்த படத்தோட லவ் சீன்ஸும் சரி, ஒன் சைட் லவர்ஸுக்கு அந்த படம் உண்மையாலுமே ஒரு பயங்கரமான டச் பண்ற படம் தான் சொல்லணும். நாள் ரோட்ல பார்த்த உடனே தோணுச்சு உன் கூட வாழ்ந்தா வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கும். எல்லாமே மனசை டச் பண்ண மாதிரி தான் அந்த படத்துல எல்லாம் இருக்கும். அந்த லேடி கெட்டப் வந்து எல்லாத்தையுமே ஈடுத்துட்டாரு அந்த படத்துல. அதாவது விக்ரம் சாரே வாய பொளந்துட்டாராம். காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எமோஷனல் சீன் இருக்கும், லவ் சீன் இருக்கும். உனக்கு என்ன சீன் இல்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்மள படம் பார்க்க வச்சாங்க. கண்டிப்பா. அது இல்லாம இந்த படங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் சீமராஜா வந்துச்சு. பட் சீமராஜா பொறுத்த அளவுக்கு அந்த பிளாஷ்பேக் சீனை தூக்கி இருந்தா படம் உண்மையாலுமே நல்லா இருந்திருக்கும். அந்த படம் வந்து கொஞ்சம் அடிபட்ட படம் மாதிரி ஆயிடும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் செம காமெடியா இருக்கும். கபடி சீன் தான் வாங்க சிலேபி எடுத்துக்குவோம் அப்படிங்கிற சீன்லாம் அந்த நேரத்துல காமெடியா இருந்துச்சு. ஆனா இப்ப போட்டு பார்த்தா அதை வந்து கிரிஞ்சிங்கிறானு இல்ல. ஆனா அந்த கபடி சீனா ஏதோ ஒரு சீன் வரும்ல, குஸ்தி சீனா. ஆமா, அந்த சீன் இன்னும் சூப்பரா இருக்கும். சூரிய வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் கெரியர்லயே எனக்கு மட்டமான படம்னா கேட்டீங்கன்னா மிஸ்டர் லோக்கல். அந்த படம் அருமையான படம். ஏன்னா தியேட்டர்ல போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த படம் போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்க்குறேன். நான் ஒருத்தன் மட்டும் தான் தேட்டரில் உட்காந்து நான் ஒருத்தன், அப்புறம் வந்து ஒரு தாத்தா 4 பேர் உட்காந்துட்டு. அடுத்த ஆப்ரேட்டர் 2 பேர் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. நான் பார்த்ததே மட்டமான சிவகார்த்திகேயன் படத்துலேயே மட்டமான படம். அது வந்து அது எதுக்கு அவர் பண்ணாருன்னு தெரியல, எதனால அந்த படம் வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை தெரியாம கையெழுத்து போட்டு விட்டாங்களா, வேற வழி இல்லாம படம் பண்ணணுமாங்கிற மாதிரி ஆகி அந்த படம் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமே சிவகார்த்திகேயனுக்கு வேற படமே போச்சு அப்படின்னு. ஏன்னா வந்த படம் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியாவே டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. சீமராஜா டல்லு, மிஸ்டர் லோக்கல் டல்லு. அதுக்கப்புறம் படம் வந்துச்சு ஃபேமிலியா அழுக வைக்கிற மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் வந்துச்சு. கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிற எல்லாருமே பங்காளிங்க தான். கோட்டு போட்டு விட்டு அப்படியே கோபிநாத் மாதிரியே இருப்பேன். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் உண்மையாலுமே எனக்கே ரொம்ப இதா இருக்கும். ஃபேமிலியில என்னென்னலாம் நடக்கும், ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது அந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சு. ஃபேமிலிக்கான படத்தை எடுத்து மறுபடியும் ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்தாங்க. வாங்க, ஒரு டீசென்டான கம்பேக்கா நம்ம வீட்டு பிள்ளை இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. திரும்ப கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் யாருக்கு டாக்டர் அயலான்னு ஒரு 2 நான் 10th படிக்கும்போது டாக்டர் அயலான்னு ஃபர்ஸ்ட் லுக்ல விட்டாங்க. அப்புறம் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம்லாம் வருமா இல்ல ஓடிடி விட்டுருவாங்களான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது செகண்ட் கொரோனா வரும்போது தான் டாக்டர் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை போய் நாங்கள் போய் தியேட்டர்ல பார்க்கும்போதும் உண்மையாலுமே அந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸ், டார்க் காமெடி ஆகட்டும், நெல்சனோட டைரக்ஷன் ஆகட்டும், அனிருத்தோட பிஜிஎம், அந்த கசகச பிஜிஎம்காக தான் படமே ஒரு பயங்கர ஹிட் ஆச்சு. படம் வேற லெவலா இருந்துச்சு. ஆனா நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. சிவகார்த்திகேயன் ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல ரீசெண்டா கூட, கொட்டுக்காளி பிரஸ் மீட்ல வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து என்ன வளர்த்தி விட்டது அப்படி இப்படின்னு. ஆனா அவர் தனுஷே சொல்ல கிடையாது. தனுஷ் வந்து ஒரு டேலண்டான பர்சனை பார்த்து சிவகார்த்திகேயன் ஒரு டேலண்டான ஒரு ஆளு. அதனால சரி வாப்பா உனக்கு நான் வந்து என் கம்பெனியில் ஒரு படம் தரேன், நீ நடிச்சுக்கோ, மீதி முன்னேறாம போறது உன் விருப்பம்னு சொல்லி தனுஷ் எனக்கு தெரிஞ்சு கூடுதல் ஒரு வழி காமிச்சிருக்காரு. அந்த வழியில நீ போனீன்னா நல்லா இருப்ப, நீ போகலைன்னா உன் வேலையை பாத்துக்க. ஆனா அவங்க இப்ப கூட ஒரு அந்த டான் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அதுல போய் மீட் பண்ணிருக்காங்க, ஜாலியா பேசியிருக்காங்க. ஃபேன்ஸ் நம்ம தான் அடிச்சுக்கிறோம், ஹேட்டர்ஸ் எல்லாம் வாயை மூடிட்டு இருந்துட்டாங்க. அந்த டாக்டருக்கு முன்னாடி ஹீரோன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா,
அந்த ஹீரோ படம் வந்து ஒரு கிறிஷ் படமா இருக்கும் நாங்க நினைச்சோம். ஆனா நல்லா தான் இருந்துச்சு, நல்ல படம் தான். பட் அந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஓகே, ஆக்சுவலா அந்த படத்துல மெயின் ஹீரோவே அர்ஜுன் தான். ஆமா, படத்தோட கான்செப்ட்னா சூப்பர் ஹீரோ படம் சரியா. ஆனா வந்து இது சூப்பர் ஹீரோவா எடுத்துட்டு போனா அதுக்கு காரணம் என்ன வைக்கிறதுன்னு தெரியாம இந்த சின்ன பசங்க கண்டுபிடிக்கிறாங்கிற மாதிரி ஒரு காரணத்தை வச்சனால அவங்களால எதுவும் அதை மாற்றி போக முடியல. அந்த மூளை செயல்படுது அப்படி இப்படின்னு அந்த சயின்டிபிக்கா போனனால அவங்களால அடுத்து அதை எப்படி கொண்டு போய் முடிக்க முடியும் தெரியாம ஒரு இதா போனனால செகண்ட் ஹாஃப் நிறைய பேருக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் வந்து பிரின்ஸ் படம். பிரின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காமெடி எதிர்பார்த்து போறவங்களுக்கு படம் பிடிக்கும். கமர்ஷியலா சிவகார்த்திகேயன் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்க்கறவங்களுக்கு படம் பிடிக்கும். பிரின்ஸ் வந்து கொஞ்சம் டல்லான படம் தான். ஏன்னா அதுல வந்து எதிர்பார்த்துட்டு போனது காமெடிக்கு அதுவே இல்லை. ஓப்பனா சொல்லணும், பேசிக்கிட்டே இருக்கானுங்க, கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டான் வந்துச்சு. டான் நல்லாவே இருக்காதுன்னு நினைச்சேன். போஸ்டர் பார்த்து சரியான காமெடியா இருக்கும். ட்ரெய்லரும் அந்த அளவுக்கு பெருசா இல்லை, ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன் அப்படி இப்படின்னு. என்னடா அந்த படத்தை வந்து கடைசி ஒரு 20 நிமிஷம், அந்த படம் 20 நிமிஷம் இல்லைன்னா படம் உண்மையாலுமே ஆமா டல்லு தான். பட் அந்த கடைசி 20 நிமிஷம் எல்லா கான்செப்ட் உள்ள கொஞ்சம் படம் மாறிட்டு இதுக்கப்புறம் தான் ஐலாண்ட் படம் வந்துச்சு. ஐலாண்ட் படம் எனக்கு ஓகேவா தான். ஐலாண்ட் ஓகே தான். அது ஏன்னா அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு கிராஃபிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம பாராட்டணும். படம் நல்லா இல்லைன்னா நம்ம சொல்லணும்னா கிராஃபிக்ஸுக்கு தான் அந்த படம் காசு. ஆமா, நீ கொடுக்குற ஒரு 120 ரூபா கொடுத்து தியேட்டர்ல ஒரு 3 மணி நேரம் உட்காந்து அந்த படம் சிவகார்த்திகேயனை விட ஏழையும் தான் அந்த படத்துல ஜாஸ்தியாக வரும். அதுதான் ஐலாண்ட் இந்த ஒரு படம் தான். இதுக்கப்புறம்லாம் வந்த படம் தான் அமரன். இந்த அமரன் படத்தை பத்தி அதுக்கு முன்னாடி ஒரு படம் இருக்கு. என்ன படம்? மாவீரன். அருமையான படம். அந்த படம் நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்த நேரத்துல ஒரு ஃபேண்டசி மூவி, சூப்பரான ஃபேண்டசி மூவியை இறக்கி விட்டாப்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் வேற மாதிரி எடுத்திருப்பாரு டைரக்டர், ரெண்டாவது படம் அப்படியே வேற சேஞ்ச். ஆனா வந்து சின்ன சின்ன அந்த இதெல்லாம் அந்த அரசியல் அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. அவரு கூட சேர்ந்து விஜய் சேதுபதி வாய்ஸ் இது பண்ணி ரொம்பவுமே எல்லாரையுமே ஒரே படத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம தான் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் நடிச்சுக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்க சம்பளம் வாங்குறதுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு ரொம்ப வரப்பிரசாதமா ஒரு படம். நானும் மேஜர் முகுந்த் அவர் அது வந்து அந்த படத்தை பத்தி இது வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ தனியா எடுக்கலாம். பட் அமரன் படம் வந்து சிவகார்த்திகேயன் கரியர்ல ஒரு பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவினா ஹீரோ ஃபிலிம். ஓகே, This is the face of the Indian Army. ஒரு எனக்கு என்ன சூப்பர் ஹீரோ ஃபிலிம்னா அது அமரன் தான். ஒரு நாட்டுக்காக உயிரை விட்டு ஒருத்தரை வச்சு ஒரு படம் எடுத்து கடைசியில தியேட்டர் விட்டு போகும்போதே அழுதுட்டு போங்கடா அப்படின்னு நம்மள அழுக வச்ச படம். ரொம்ப அருமையான படம். இப்போ வந்து அந்த அமரன் படம் தான் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. வசூல் ரீதியாவுமே நல்லா வசூல் ஆனிச்சு. எல்லாருக்குமே ஒரு நல்ல பேரு. இப்போ வரைக்குமே ஓடுதுன்னு வேற ஒரு டாக் இருக்கு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ 100th டே ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்காரு. கமலஹாசன் எல்லாம் ரொம்ப பாராட்டி இருக்காரு இந்த படத்தை. இது இல்லாம இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே அழுதுட்டு தான் வந்தாங்க. எங்களோட நாங்களும் சேர்த்து அழுதுட்டே வந்தோம் இந்த படம் பார்த்துட்டு. இந்த படம் முடிஞ்சு அடுத்து என்ன படம், அடுத்தடுத்து இன்னி லைன் அப்ல என்னென்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏழு முருதாசார்ல ஒரு தரமான கம்பேக் ஒன்று இருக்காங்க. பேர் தெரியல. இப்போ இன்னைக்கு வந்துரும். இன்னைக்கு டைட்டில் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து சுதா கொங்குராவோட அந்த புறநானூறு படத்தை அப்படியே கட் பண்ணி பராசக்தின்னு வச்சிருக்காங்க. நம்ம என்ன வந்தார்ல சூர்யா, அவர் விடுத்துருங்க. சூர்யா இல்லடா, அவரு ஜெயம் ரவி இல்ல, விஜய் ஆண்டனி. ஏடா நான் வந்து பேசி இது பண்ணிட்டு இருக்கேன், நீ நான் ஒரு போஸ்ட் போடுறேன். உண்மையாலுமே சிவகார்த்திகேயன் அவர்கள் டாப் லிஸ்டா போயிட்டு இருக்காரு. இதே அடுத்தடுத்து எல்லா படமும் ஹிட் கொடுத்து அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க லைன் அப்லாம் நல்லா தான் இருக்கு. நம்மளும் அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு நம்ம லைன் அப்லயும் நல்லா சம்பாதிச்சு வீட்டை பார்க்கணும். அதேதான் அஜித் சார் சொல்ற மாதிரி எந்த பிரச்சனை இல்லாம எந்த சண்டையும் போடாம நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் ஏன் வேலையை பாருங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்புக்கு நாங்கள் வந்து ரொம்ப அடிமை, நாங்கள் வந்து ரொம்ப ஃபேன்ஸாக இருக்கோம். அடுத்தடுத்த படம் நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி மறுபடியும் இந்த இதோட நம்ம வீடியோ பிடிச்சிக்கலாம். திரும்ப இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவகார்த்திகேயன் சார் அவர்கள். ஓகே, அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ சிவானா அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் டைம் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். அடிக்கடி வீடியோ நம்ம போட்டே இருக்கோம்னு நான் நினைக்கிறேன்.
இதே மாதிரி உங்களை ஷார்ட்ஸ்ல வந்து மீட் பண்ணிட்டே இருப்போம். ஆமாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து போன வீடியோ கொடுத்த ஒரு வரவேற்புக்கு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பேசியிருந்தேன் சூர்யாவோடதுக்கு. அதுக்கு வந்து இப்போது 12K வந்துருச்சு. ரொம்ப நன்றி. அந்த வீடியோ தான் நம்ம வீடியோவில் வந்து அதிகமாக போயிருக்கு. அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி நான் பாட்காஸ்ட்டும் போடுவேன், அதே மாதிரி இதுவும் போடுவேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் குகன் சிவா வெங்கடேஷ். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.